நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் கற்பனையில் உயர்ந்த கைரேகை அமைப்பு பலன் காணுதல் 7. அதாவது கற்பனையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு கைரேகை அமைப்பு. இது ஒரு பெண்மணியினுடைய கைரேகை அமைப்பு. 55 வயதாகிறது. இவருடைய கையிலே சுக்கிர மேடு உயர்வாக இருக்கிறது, ப்ளஸ் பாயிண்ட். செல்வாக்கு ரேகைகள் இருக்கு. குரு மேட்டில் குரு வளையம் இருக்கு, பெருக்கல் குறி இருக்கு. ஆயுள் ரேகையிலிருந்து ஒரு கிளை குருமேட்டுக்கு போகுது. விதி ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பமாகிறது. புதன் ரேகை இருக்கு. புத்தி ரேகை சந்திரனுக்கு வருகிறது. இதுதான் அதோட இது. ஒரு பெண் 55 வயது. இப்ப அவங்களுடைய இடது கை இது வலது கை. இப்ப நம்ம பலன் பார்க்க போறோம், சரிங்களா? எடுத்தோன்னு என்ன பண்ணோம், ஆனா பெண்ணா, வயது என்ன அதை பார்த்துடணும். ஒரு பெண் 55 வயது. அவர்களுக்கு முதல்ல எடுத்தோன்னு ஆயுள் ரேகையை பார்ப்போம். ஆயுள் ரேகை நல்லா சிறப்பா இருக்கு. 2 கையிலுமே ஆயுள் ரேகை சுக்கிரமேட்டை சுற்றி வரதான் ஆயுள் ரேகை. அந்த ஆயுள் ரேகை தனித்து ஆயுள் ரேகை நல்லா இருக்கு. அந்த ஆயுள் ரேகைக்கு சுற்றி சுக்கிரமேடு நல்லா பலமாக இருக்கு. சுக்கிரமேடு உயவா இருக்கு. சுக்கிரமேடு உயவா இருக்கும்போது ஆசை நிறைய இருக்கும், காதல் நிறைய இருக்கும், பாசம் நிறைய இருக்கும், அன்பு நிறைய இருக்கும். A to Z எல்லாமே வாழ்க்கையில் வேணும்னு நினைப்பாங்க. சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில் செல்வாக்கு ரேகை ப்ளஸ் பாயிண்ட். செல்வாக்கு ரேகைனா அது என்ன செய்யும்னா, நமக்கு உள்ள செல்வாக்கு நண்பர்கள் மூலமாக, கணவன் மூலமாக, உறவினர்கள் மூலமாக நமக்கு செல்வாக்கு, நமக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்களை குறிக்கக்கூடியது. அது நமக்கு ஒரு சில நேரங்களில் அது உதவி செய்யும். அந்த செல்வாக்கு நிறைந்தவராக இருப்பார். செல்வாக்குன்னா உங்களுக்கு தெரியும், செல்வாக்கு நிறைந்தவராக இருப்பார் அந்த செல்வாக்கு ரேகை இருந்தால். அப்போ அந்த ஆயுள் ரேகையிலிருந்து மேல் இருக்கக்கூடிய ஒரு ரேகை 2 கையிலுமே குருமேட்டுக்கு போகுது. அவர்களுடைய அபில ஆசைகள் நிறைவேறும். ஆசைகள் நிறைவேறுவதற்கு வாய்ப்புண்டு. குருமேட்டில் ஒரு குரு வளையம் இருக்கு, பிளஸ் குறி மாதிரி இருக்கு. அப்ப சந்தோஷமாக இல்லறம் நடத்துவதற்கு வாய்ப்புண்டு. குரு வளையத்துக்கு என்னன்னா, ஒரு அரசருக்கு இணையாக எல்லா விஷயமும் A to Z எல்லா விவரமும் தெரியும். நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும். ஒரு அரசனுக்கு நிகரான மதிப்பு, மரியாதை A to Z எல்லாமே கிடைச்சிடும். ஆசை நிறைய இருக்கும். தவறு செய்வதற்கு வாய்ப்புண்டு. அதை திருத்திட்டாங்க. அந்த புத்தி ரேகை நல்லா நீளமா இருக்கு இல்லையா? அப்ப புத்தி ரேகை நல்லா இருக்குன்னா நல்ல ஷார்ப்பான புத்தி. அப்புறம் நம்ம தார ரேகையும் பார்க்கணும். தார ரேகை ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்போ கணவனும் மனைவியும் இணை பிரியாமல் சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ஆயுள் ரேகையை பார்த்துருக்கோம். புத்தி ரேகை பாருங்க, 2 கையிலையுமே சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கு. இங்க கிளையோடு இருக்கு. இந்த புத்தி ரேகை லெஃப்ட் ஹேண்ட்ல கிளையோடு இருக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் விதி ரேகையை பார்த்துருவோம். விதி ரேகை கீழே இருந்தே சிறப்பா இருக்கு. இது ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை ஆரம்பிச்சிருக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல. அப்ப அரசாங்க சார்ந்த துறையில், அரசு உத்தியோகத்துல கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல சிறப்பான உத்தியோகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பர்மனண்டான உத்தியோகம். சின்ன வயசுல கஷ்டப்பட்டு வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கறத சொல்லிடலாம். இந்த பாருங்க, இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல விதி ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 20-25 இருந்தே அவர்களுடைய சுய உழைப்பின் மூலமாக செல்வம், செல்வாக்கு, புகழோடு விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் புதன் ரேகையும் இருக்கு. புத்தி ரேகை சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கு. கற்பனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கதை, கவிதை, கட்டுரை, கற்பனை, சினிமா சார்ந்த துறை, எழுத்து சார்ந்த துறை, ஆசிரியர் துறை. ஆசிரியர்ல அதாவது இந்த இலக்கியம், தமிழ் இலக்கியம், தமிழ் ஆசிரியர் அந்த மாதிரி துறையில் இருக்கிறது. ஆக ஆசிரியராக இருந்தால் கூட இந்த கீழே சந்திரன் பக்கம் வரும். கற்பனையை, அதாவது மாணவர்களுக்கு, மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய, கற்பனையை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வேலையில கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தனித்து இருக்கு பார்த்தீங்களா? புத்தி ரேகை தனித்து இருக்கும் போது தனியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தனித்திறமை வாய்ந்தவராக இருப்பார். இருதய ரேகை பாருங்க, குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில போய் முடிஞ்சிருக்கு. மிகவும் சிறப்பான அமைப்பு. பொருளாதாரம், நான் சம்பாதிக்கணும், பணம் இருந்தால் தான் வாழ்க்கையில மதிப்பாங்க கூடிய ஒரு காதலோடு அன்போடு எல்லாம் சமமாக இருக்கக்கூடிய அமைப்பு. காதலும் அன்பும்
எல்லாமே சமமா இருக்கக்கூடிய பொருளாதாரம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க. இங்க பாருங்க 50 வயசு வரைக்கும் ஒரு ரேகை இந்த விதி ரேகை போயிருக்கு. 50 வயசுக்கு மேல 2 வருமானம் காமிக்குது. 2 விதி ரேகை இருக்கு, 2 வருமானம் காமிக்குது. ரைட் ஹேண்டை பொறுத்தவரைக்கும் 50 வயசுல இருந்து பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு வருதுன்னு சொல்லுது. லெப்ட் ஹேண்டை பொறுத்தவரை 25ல இருந்தே அவங்களுக்கு அவங்களுடைய சுய உழைப்பின் மூலமாக விதி ரேகையில இருந்து சூரிய ரேகை ஆரம்பிக்குது இல்லையா, அப்படிங்கும்போது சுய உழைப்பின் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டுங்கிறத காமிக்குது. சரிங்களா? ஆக மொத்தம் 50 வயசுக்கு மேல டாப் பொசிஷன் இருக்காங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு 55 வயசு ஆயிடுச்சுல, டாப் பொசிஷன்ல இருக்காங்க. இப்ப இந்த புதன் ரேகை இருக்கு பாருங்களா, புதன் ரேகை மைனஸ். இந்த புதன் ரேகை வந்தாவே 2 கையிலையுமே புத்தி ரேகை இப்போ டச் பண்ணுது, வெட்டுது. அப்படிங்கும் போது ஜோதிடத்தில் ஈர்ப்பு இருக்க வேண்டும், ஜோதிடத்தில் அனுமானம் இருக்க வேண்டும், ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. ஜோதிடராக கூட இருக்கலாம், ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டும், அதற்கு அனுமானம் இருக்கணும். அதான் பிளஸ். மைனஸ் என்னன்னா உடம்புல வியாதி இருக்கும். இந்த புதன் ரேகை போகுது, ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவோம். அந்த ஆரோக்கியில இருந்து இருதய நோய், இருதய ரேகையை போய் டச் பண்ணுது. அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு போல அவங்களுக்கு இருதய நோய் வந்திருக்கு, அதுல இருந்து காப்பாற்றப்பட்டு இருக்கிறார்கள். இந்த இருதய இந்த இந்த புதன் ரேகையிலிருந்து ஒரு ரேகை போயிட்டு இருதய ரேகை டச் பண்ணுது. அப்படிங்கும் போது ஒரு 30 வயசு போல இருதய நோய் வந்து காப்பாற்றப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த வயசுல இந்த ரேகையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ இருதய ரேகை நல்லா இருக்கு, ஒரு சின்ன பிரச்சனையோட நல்லா இருக்கிறாங்க. அதே மாதிரி புத்தி ரேகை தனித்து சந்திரன் பக்கம் வளைஞ்சிருந்தாவே கதை கவிதை கட்டுரை சார்ந்த துறையில் சாதிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நல்ல பாட்டு எழுதுறது, கதை எழுதுறது, சினிமா டைரக்ஷன் எழுதுறது, ஆசிரியர் துறையில் நல்ல புகழ்பெற்ற இலக்கியவாதியாக இருப்பது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்மனண்டான உத்தியோகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல வருமானம் வந்திருக்கு, சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு தாரம்னு பார்த்தா ஒரே ஒரு தாரம், குழந்தைன்னு பார்த்தா 1, கூட பிறந்தவங்கன்னு பார்த்தா ஒரு 4 பேர் 3 பேர் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நம்ம கையை பார்த்தோன்னு ஆரம்பிக்கணும். கை சிறப்பான நம்பர் 1 கை, கையை பார்த்தோன்னு சிறப்பான நம்பர் 1 கை. பெருவிரல் இந்த சுக்கரன் மேடு நல்லா இருக்கு, செல்வாக்கு நல்லா இருக்கு, செல்வாக்கு நிறைந்த நபராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? சுக்கரன் மேடு நல்லா இருக்கு, அவங்களுடைய இல்லறம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு. இந்த குரு மேட்டில் ஒரு பிளஸ் குறி, இன்னும் குரு வளையம் இருக்கு, ஆசை நிறைய இருக்கு, ஒரு அரசமுகமான வாழ்வு இருக்கு, பணத்துக்கு குறையே கிடையாது, பஞ்சம் கிடையாது. இந்த மாதிரி தான் நம்ம கையை சஜஷன் பண்ணுவோம். கையை பார்த்தோன்னா ப்ராப்பராக நல்லா பிரமாதமாக இருக்குது, நம்பர் 1 கையாக இருக்குது. ஆயில் ரேகை இருக்குது, ஆயில் ரேகையிலேருந்து ஒரு கிளை 2 கையிலையுமே குருமேட்டுக்கு போகுது. அவர்களுடைய ஆசை என்ன நினச்சிருந்தாங்களோ அவங்க மனசில் உள்ள ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். வீடு வசதி சொத்து சுகம் எல்லாமே சந்தோஷமான வாழ்க்கை இருப்பதற்கு வாய்ப்புண்டு. ஆயிலை பொறுத்தலும் குறைஞ்சது 80 வயசுக்கு மேலே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விதியை பொறுத்தலும் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாது. புத்தியை பொறுத்தலும் சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கனால, சந்திரன் வந்து மனோகாரன் இல்லையா, மனம் மட்டும் கொஞ்சம் ஏற இறங்கும். மன நோய் வருவதற்கு கூட ஒரு சில பேருக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்களுக்கு குரு வளையமும் இருக்கு, அந்த ஆசை நிறைவேற்றக்கூடிய குருமேட்டு ரேகையும் இருக்கு. மித்த ரேகைகள்லாம் சிறப்பாக இருக்கிறனால அவர் ஜம்னு சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கற்பனை துறையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இருதய ரேகை நல்லா இருக்கு, புத்தி ரேகை நல்லா இருக்கு, ஆயுள் ரேகை நல்லா இருக்கு, விதி ரேகை இருக்கு, சூரிய ரேகை, விதி ரேகை இருந்து சூரிய ரேகை இருக்கு, புதன் ரேகை மைனஸ். புதன் ரேகை வந்து கையில காணப்பட்டாவே ஒரு வியாதி இருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி கர்ப்பப்பையில பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களா இருந்தா. இந்த மாதிரி தான் நம்ம டிசிஷன் பண்ணுவோம். முதல்ல கையை எடுத்த உடனே கை எப்படி நம்பர் 1 கையா இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இவர்கள் எழுத்து இயங்குதல் இயக்குதல் அந்த மாதிரி துறையில் இருந்து வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. கையை பொறுத்தும் நல்ல பிரமாதமாக இருக்குது, பணத்துக்கு குறை கிடையாது, கற்பனையில் வாழ்வாங்க, சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சின்ன பிரச்சனை ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வந்திருக்கும், மனநோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பை பார்த்துக்கணும், மனசை பார்த்துக்கணும். உடம்பையும் மனசையும் பார்த்துக்கிட்டா பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. சந்தோஷமாக வாழக்கூடிய நபர் 50 வயசுக்கு மேலே 2 வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கேபிட்டல் சிட்டி குரு வளையம் இருக்கிறனால ஒரு அரசருக்கு இணையாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. இப்படி தான் நம்ம கையை பார்க்கணும். ஒரு கையை பாருங்க, இது ஒரு பெண் 55 வயது நிரம்பிய ஒரு பெண்மணியோட கை. இவங்க வந்து ஃபாரின்ல இருக்கிறாங்க, சரிங்களா, வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இவங்களுடைய கைரேகை நம்ம போட்டிருக்கோம். உங்கள் கையை பாருங்கள், இந்த கையை ஒப்பிட்டு உங்கள் கையை பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய காணொலி நான் கூட இருப்பேன். நீங்கள் வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நல்லா இதை பார்த்தீங்கன்னாவே போதும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயம். கையை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.